வணக்கம் மல்லிகள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 பொண்ணுகள் வந்திருக்கிறோம். அந்த 3 பொண்ணிலும் முதலாக யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர்? மைத்ரேஜி கௌரி சங்கர். மைத்ரேஜி கௌரி சங்கர். யார் பிள்ளைக்கு மைத்ரேஜி என்று பேர் வச்சது? அம்மா. அம்மா ஏன் அம்மாக்கு அப்படி ராசையா? அவன் பேர் மதிவதனி என்ற பேர் அம்மன் பேரை குறிக்குமா, அப்ப மைத்ரேஜி என்று வச்சுவா. ஓகே, அம்மன் பேரை குறிக்கும்ன்றதால மைத்ரேஜி அப்படின்னு வச்சாச்சு. அப்ப அவைக்கு ஒரு குட்டி அம்மன் பிறந்திருக்குன்னா வேண்ட எண்ணம் அப்படித்தானே? அப்ப நீ குட்டி அம்மனோ? ஏன் அப்படி இல்லைன்றீங்க? என்ன கடவுள் பிடிக்கும் பிள்ளைக்கு? எல்லா கடவுளும் பிடிக்கும். எல்லா கடவுளும் பிடிக்கும். ஏதாவது ஒரு ஆளை கூட பிடிக்கும் தானே? இது பிரச்சனை அப்படி வந்தா நீங்க கூட நேரம் கும்பிடுவீங்க. சிவபெருமான், சிவன் பக்தி. அப்ப சரி, ஓகே. அம்மாக்கு என்ன பேசுனீங்க? மதிவதனி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? மைத்ரேஜி வீட்டை நான், அப்பா, அம்மா, பாட்டி. சரி, எங்களோட முன்னாள் ஜனாதிபதிக்கும் உங்களோட பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க அவருக்கு? மைத்ரிபால சிறிசேனா. மைத்ரிபால சிறிசேன. சரி, ஓகே. அப்ப எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? கிரேட் 5. எனி ஸ்காலர்ஷிப் அப்படியே? சரி, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? மானிப்பாய் லேடிஸ் காலேஜ். டீச்சருக்கு என்ன பேர்? மிஸ்ஸஸ் சுபாங்கி மயூரன். மயூரன். எல்லாருமே உங்களுக்கு மயூரன் எம்மில தான் வருது என்ன கூட? சரி, ஓகே. வீட்டை வேறு யார் இருக்கணும்? நீங்களும் அம்மாவும் அப்பாவும் பாட்டியும். பாட்டிக்கு என்ன பேர்? விஜயலட்சுமி. விஜயலட்சுமி. சரி, அப்பா என்ன வேலை செய்யறார்? அப்பா ஃபார்வர்ட்ல என்ஜிஓவா ப்ராஜெக்ட் ஆஃபீஸரா இருக்கிறேன். அம்மா டீச்சிங். டீச்சர். என்ன பாடம் படிப்பிக்கிறவா? டான்ஸ் டீச்சர். அம்மா. அப்ப அம்மாட்ட கிட்ட என்ன டான்ஸ் ஆடுவீங்க நீங்க? பழகி இருக்கிறீங்க? பரதநாட்டியம். எதுவரையும் ஆடுவீங்க பரதநாட்டியம்? 8ஆம் தட்டளவு மட்டும் ஆடுவேன். 8ஆம் தட்டளவு மட்டும் ஆடுவீங்க? முதலாம் தட்டளவு மட்டும் எனக்கு சொல்லி காட்டுங்க பாப்போம். மறந்து போச்சு. அச்சோ, டான்ஸ் டீச்சர்ட்ட பிள்ளையா இது கதை சொல்றது? அம்மா தானே ஆறுதலா பழகம் பண்ணி விட்டாச்சு போல. அப்படியே? சரி, அப்பா பூசியாக்க போறீங்க உங்களே? அப்பா என்ன எப்பயாவது இருந்துட்டு பண்ணுவேன். எப்பயாச்சும் இருந்துட்டு போய்தான் செய்வார், மற்றபடி வேலைக்கு போயிடுறேன். சரி, ஓகே. அப்பா எப்பயாலும் இருந்துட்டு எந்த கோயிலுக்கு போவார்? வைரவர் கோயிலுக்கு போவார். சரி, அம்மா டான்ஸ் டீச்சர். உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்குமோ பாட்டு பாட பிடிக்குமோ? பாட்டு பாட பிடிக்கும். ஏன் டான்ஸ் பிடிக்குது இல்ல? எனக்கு ரொம்ப பாட்டு ரொம்ப ஆசை, அதனால. ஓகே, நான் பாடுறதுனாலே நல்ல விருப்பம். டான்ஸ் விருப்பம் இல்லை, காலையெல்லாம் நோகும். அப்படியே ஏன் வீணை உடம்ப நோடிப்பா நாங்களே என்ன? சரி, ஓகே. இப்போ எனக்கு பாட்டு பாடி காட்டுறீங்களோ? என்ன பாட்டு? தோத்திரம் சொல்லி காட்டுறேன். தோத்திரமா? சொல்லுங்க பாப்போம். கணானா ஆம் துவா கணபதிகும் கவாமஹே கபின் கபீனா உபபஸ்ட்ரபஸ்ட்ரதம் ஜேஷ்டராயம் பிரம்மணா பிரம்மணஸ்தத ஆமஸ்ரிம்மன் ஜோதிபிஸ்ஸீத சாதனம் ஓம் கணகணபதி நமக பிரணோ தேவி சரஸ்வதி வாஜி நிர்பதி நாமை விற்றபது. ஓகே, இது எப்போ சொல்றது? ஒரு பூசி ஆக்குறதுக்கு முன்னம் அதை என்ன முதல் சொல்லுவினமா அல்லது நடுவில் சொல்லுவினமா? முதல் சொல்லுவினம். எந்த ஒரு பூசைக்கு முதல் சொல்ற மந்திரம் இதுதானாக்கும். என்ன அப்படித்தானே? ஜாகம்பளத்தானே அப்படித்தானே? தீபங்காட்டுறதானே முன்னம் சொல்ற மந்திரம். என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு? கணபதியை தான் நாங்க முதல்ல தொழணும் அப்படின்னு சொல்லி. அப்படித்தானே? பார்த்தீங்களா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமே. சரி, பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? ஃபுட்பால் பிடிக்கும். யாரோட விளையாடுவீங்க வீட்டை? நான் தனியா விளையாடுவேன். தனியா? ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவேன். விளையாட போற நீங்க அப்ப ஸ்கூலுக்கு எல்லாம்? சரி, ஓகே. பின்ன அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க? அடுத்தது கணபதின்ற ஒரு பாட்டு பாட போறேன். பிடிக்கிறது சிவபெருமான், ஆனா பாடுறது பாட்டெல்லாம் கணபதியை பற்றி. அப்படிதானே? சரி, ஓகே. சிவனை பற்றி பாட மாட்டீங்களோ? அது இல்ல, அது கஷ்டமான பாட்டு தான் சிவன். அதனால இல்ல. கஷ்டமான பாட்டுன்றதால சிவன் நாங்க வளர்ந்தா அப்புறம் பாடுவோம் என்ன? சரி, இப்ப மியூசிக்கு எங்க போற நீங்க? யார்கிட்ட போறீங்க? முதல் மூலாயில பாங்கை செல்வி மிஸ் அவாட்ட போறேன். ரோட் சரியில்லைன்னு அம்மா 6ஆம் ஆண்டுக்கு பிறகு விடுறேன்னு சொன்னவா. ஓகே, அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? சங்கானை. சங்கானையில. சரி, ஓகே. போறது மூலாக்கி டியூஷனுக்கு. அப்படித்தானே?
சரி நாங்கள் ரோட்டெல்லாம் போட்ட பிறகு நாங்கள் போய் பாடுவோம். அப்படி நீங்கள் 6ஆம் ஆண்டு வரை ரோட்டு போட்டுருக்கணும் போல, அப்படித்தானே போட்டுருக்கணும் போல இப்போ ரோட்டு. சரி ஓகே. இப்போ நான் பாடி காட்டுங்க அப்போ கணபதியை பற்றி. மகாகணபதிம் 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 மனசா ஸ்வராமின் மகாகணபதிம் மனசா ஸ்வராமின் மகாகணபதிம் மனசா ஸ்வராமின் மகாகணபதிம் மனசா ஸ்வராமின் வசிஷ்ட வாமதேவாதி வந்திதம் வசிஷ்ட வாமதேவாதி வந்திதம் மகாதேவ சுத குரு குகநூத மாரகோடி பிரகாசம் சாந்தம் மகாகாவிய நாடகாதி பிரிய மூஷிக வாகன மோதக பிரியம். ஓகே, இதெல்லாம் சொல்லி தரது பிள்ளைக்கு. அதாவது போட்டிக்கெல்லாம் பழகி அப்படி ஞாபகம் இருக்கு. ஓகே, அப்ப என்னென்ன போட்டிக்கு போயிருக்கிறீங்க? பாட்டு போட்டிக்கு அறநெறியில போயிருக்கிறேன். அறநெறியெல்லாம் போயிருக்கிறீங்க. அப்ப தேவாரம் எல்லாம் அழகா பாடுவீங்க. என்ன தேவாரம் பாடுவீங்க? உலகலாம் உணர்ந்து, வேதநெறி தலை தோங்க. ஓகே, புராணம் எல்லாம் பாட தெரியுது. தேவாரம் என்ன தெரியும்? தேவாரம் வேதநெறி தெரியும், 5 கடத்தனை தெரியும். சரி, அறநெறிக்கு எங்க போற நீங்க? வளல் எடுப்பு இந்து இளைஞர் மன்றம். வளல் எடுப்பு இந்து இளைஞர் மன்றம். கண்ணுக்கெல்லாம் அடிச்சு விட்டத அம்மா. அம்மா ஆனா டான்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லியாச்சு. நான் அழகா அடிச்சிருக்கு. டான்ஸ் ஆடுற கண் மாதிரியே இருக்குது. ஆனா பிடிக்காது எங்களுக்கு. சரி, தமிழ் பாட்டு என்ன பாடி காட்ட போறீங்க? தமிழ் பாட்டு அழகான பழனிமலை. அழகான பழனிமலை ஆண்டவா. ஓகே, முருகனையும் பிள்ளையாரை பற்றினா நாங்கள் பாடுறதுன்னு முடிவே எடுத்துட்டோம், அப்படித்தானே? சரி ஓகே, பாடுங்க பாப்போம். அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா, நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய். நீ இன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா, உலகாலும் ஆண்டவனே நீதானையா. நீ இன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா, உலகாலும் ஆண்டவனே நீதானையா. முருகா 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 முருகா, அழகான பழனிமலை ஆண்டவா. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். மைத்ரேஜி எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறோம். மைத்ரேஜி போயிட்டு என்ன உங்களை கூப்பிடுறது? மைத்து மைத்து டப்ளிண்டு. டப்ளிண்டு டப்ளிங் டூ அண்டா அப்படி கூப்பிடுறது. அது என்ன அர்த்தம்? டப்ளிங் டூ அண்டா அது சும்மா அம்மா பேர் வச்சவானு, செல்ல பேர். அம்மாண்ட டப்ளிங் டூ எது பிடிக்கும் பிள்ளைக்கு? மைத்து பிடிக்குமோ டப்ளிங் டூ பிடிக்குமோ? டப்ளிண்டு. டப்ளிங் டூ. அப்ப நானும் டப்ளிங் டூ ஒன்று கூப்பிட்டுட்டுமோ? என்னத்தை வச்சு அம்மா அப்படி டப்ளிங் டூ ஒன்று கூப்பிடுறவா? அப்படி யார் கூப்பிடுறதா அப்படி? அம்மா 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 மட்டும்தான் கூப்பிடுவேன். ஓகே, அது அப்ப அம்மாண்ட பேர். நாங்க அதுல பங்கு கொள்ளல. அது அம்மாண்ட பேருன்றதால அம்மா வந்து செல்லம்மா கூப்பிடுற பேர் பிள்ளைக்கு. என்ன? சரி ஓகே, இப்ப எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க? டப்ளிங் டூ பாட்டு. பாட்டு பாட போறீங்களோ? என்ன பாட்டு? இங்கிலீஷ் பாட்டு. இங்கிலீஷ் பாட்டு. எங்க போறீங்க இங்கிலீஷ்க்கு? This land belongs to you, this land belongs to me, this land belongs to all of us to live in harmony. This land belongs to you, this land belongs to me,
This land belongs to all of us to live in harmony. Thank you. ஓகே, யார் சொல்லி தந்தது பிள்ளைக்கு? அம்மா. அம்மா. சரி, அம்மா எந்த ஸ்கூல் படிப்பிக்கிறா? மானப்பாய் லேடிஸ் காலேஜ். அம்மா இந்த ஸ்கூல்ல நீங்களும் படிக்கிறீங்க? இல்ல, நான் படிச்சு கொண்டு கேட்கவே அம்மா வந்தவ. அடடடடா, அப்ப நாங்க இனி ஒரு குழப்படியும் செய்யலாதே. அம்மாக்கு எல்லாம் போட்டு கொடுத்துடுவீனமே, அதால சமத்து பிள்ளையா இருக்கணும் என்ன? சரி, அப்படி குழப்படி செய்தா என்ன செய்வா அம்மா? அம்மா குழப்படி செய்தா பேசுவா. பேசுவா? அப்ப அந்த பேச்சுக்காகவே நாங்க குழப்படி செய்யாம இருக்கணும். நீங்க அப்படி என்ன குழப்படி செய்வீங்க? என்ன, ஃப்ரெண்ட்ஸோட அடிபடுறது. அச்சோ, வேற? அப்ப சண்டைக்காரியோ நீங்கள்? இல்ல, சும்மா ஃபன்னியா அடிபடுறது அம்மாக்கு பிடிக்கல என்ன? இல்ல, அம்மா சும்மா ஃபன்னியா தான் பேசுவா. அட்டா, அப்ப அம்மாவும் சும்மா தான் பேசுவா. அப்ப அதால நாங்க எப்பயுமே சண்டை பிடிக்கலாம். ஜெயிக்கிறது சண்டை பிடிச்சு ஸ்கூல்ல யாரோட சண்டை பிடிப்பீங்க? சும்மா ஃப்ரெண்ட்ஸோட தான். என்னத்துக்கு சண்டை பிடிப்பீங்க? சும்மா தான். ஃப்ரீ டைம் ஒரே ஃபன்னி தானே அப்ப கிளாஸ் ரூம் எல்லாம் அப்படித்தானே? சரி, ஓகே. இப்ப என்ன கதை சொல்றீங்களா? பாட்டெல்லாம் பாடி அழகா பாடி இருக்கிறீங்க, கதையும் கேட்கலாம் போல இருக்கு. கேட்போமே கதை உங்கள்கிட்ட. சரி, சொல்லுங்க பாப்போம். எறும்பும் வெட்டுக்கிளியும். ஊரில் எறும்புகளும் வெட்டுக்கிளி ஒன்றும் வாழ்ந்து வந்தது. எறும்புகள் காலை மாலை பார்க்காமல் எப்போவுமே வேலை செய்து கொண்டிருக்கும். ஆனால் வெட்டுக்கிளி அப்படி இல்லை. ஆடுதலும் பாடுதலும் மரத்தில் கிடைக்கும் சுவையான உணவுகளை உண்ணுதலும் என்று இருந்தது. காலம் இப்படியே போய்கொண்டிருந்தது. பனிகாலம் தொடங்கியது. அப்பொழுது எறும்புகள் தான் சேகரித்த உணவுகளை மகிழ்ச்சியாக உண்டது. ஆனால் வெட்டுக்கிளி பசியால் வாடி வதங்கி இருந்தது, தங்க இடம் கூட இல்லாமல். அப்பொழுது வெட்டுக்கிளி எறும்புகளிடம் போய் உதவி கேட்போம் என்றால் எறும்புகள் செய்யவே இல்லை. அப்பொழுது அதில் ராஜ எறும்பு வந்து சொன்னது, இனிமேல் நீ உன்னது பிழையை திருத்திக்கொள், இதுதான் உனக்கு கடைசி என்று சொல்லிவிட்டு உள்ளே அழைத்து கொண்டு உணவு கொடுத்தது. ஓகே, இப்ப எறும்புல இருக்கிற நல்ல குணங்கள் என்னென்ன? உதவி செய்யும், பழக்கங்களை கடைபிடிக்கும். எறும்பு வந்து ஒற்றுமையாக திரியும், எல்லாமே சேர்ந்து போகும். அதோட தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே சேகரிச்சு வைக்கணும். அதாவது நாங்கள் மழை காலத்துல எறும்பு வழியில வந்தா என்ன நடக்கும்? செத்துடும். தண்ணி பட்டு அது நீந்தி செத்துடும். அதுக்காக அவ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மழைக்காலம் வரப்போகுதுன்றதுக்கு முன்னமே தங்களோட உணவு எல்லாத்தையும் சேகரிச்சு தங்களோட கூட்டுக்குள்ள வச்சிடும். மழை முடியும் வரையும் அதுக்கு அந்த உணவு வந்து போதுமானதாக இருக்கும். அதோட அவை வந்து நல்ல ஒற்றுமையான பிராணியாம் எறும்பு. மைத்ரேஜிக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? நூடுல்ஸ். அச்சோ, அதான் நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறீங்க. ஒல்லியா இருக்க பிடிக்குமோ, குண்டா இருக்க பிடிக்குமோ? மேக்ஸிமம் இருக்க பிடிக்கும். மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நூடுல்ஸ் சாப்பிட்டா அப்படி மேக்ஸிமம் இருக்கிறது நூடுல்ஸ் மாதிரி தான் வருவோம். என்ன சாப்பிடுங்க? நூடுல்ஸோட என்ன சேர்த்து சாப்பிடுங்க? நூடுல்ஸோட எங்கட வீட்டை வந்து மிளகாய வறுத்து பொடி மாதிரி அடைப்பினோம், அதோட கலந்து சாப்பிடுவேன். அதோட கலந்து கேரட் ஒன்றுமே சாப்பிட மாட்டீங்களா? அதோட தான் கலந்து சாப்பிடுங்க. அப்போ ஒரு சத்தும் இல்லை. நூடுல்ஸ்ல வந்து மாப்பொருள் மட்டும்தான் இருக்கும். என்ன வேற விருப்பம் சொன்னீங்க? சயின்டிஸ்டா வரணும்டா நாங்க என்ன செய்யணும்? சயின்டிஸ்டோட நிறைய கண்டுபிடிக்க வேண்டி கிடக்கும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்? எங்கட மூளைய பயன்படுத்தணும். அதுக்கு நூடுல்ஸை சாப்பிட அப்படி எங்கட மூளை இயங்கும் மாதிரி தான் இருக்கும், சக்கண்டு போய் இருக்க போகுது. அப்ப எனவே நீங்க நூடுல்ஸ் சாப்பிடலாம், அதோட என்ன செய்யலாம்? மரக்கறியெல்லாம் நிறைய போட்டு சாப்பிடலாம். இனிமேல் அப்படி நூடுல்ஸை விட வேறு எது நல்ல சாப்பாடா சாப்பிடுவோம், சத்து சாப்பாடு, பயறு, உளுந்து. சரி, அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் சாப்பாட்டுல? அப்பாவுக்கு புட்டு பிடிக்கும், அம்மாவுக்கு தோசை பிடிக்கும். உங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்கும். அப்ப 3 சாப்பாடை விட்டு செய்யணும் அப்படியே? இல்ல, அப்ப ஒரு சாப்பாடு செய்து எல்லாரும் சாப்பிட்டுடுவீங்களா? யார் சமைக்கிறத விட்டு? அம்மாவே? 2 பேரும் சமைப்பினோம். அப்ப அம்மா மத்தியானத்துல சமைப்பா, அம்மா காலையிலையும் இரவுலையும் சமைப்பா. மழலைகள் நேர நிகழ்ச்சியோட நாங்க நினைந்திருக்கிறோம். மைத்ரேஜி வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறா. மைத்ரேஜி, அம்மா அப்பா நீங்கள் எங்க போயிருக்கிறீங்க? அதாவது டூர் கொழும்பு போயிருக்கிறோம். ஓகே, அங்க போய் என்ன பார்த்துருக்கிறீங்க?
அங்க போய் தேவை விஷயமா தான் போயிருக்கிறோம். என்ன? திருகோணமலைக்கு போயிருக்கிறேன். கொழும்புக்கு தேவை விஷயமா போயிருக்கிறேன். என்ன தேவை விஷயமா போயிருக்கிறீங்க? அம்மாண்ட வேலையா? அம்மாண்ட வேலையா போயிருக்கிறீங்க. அப்போ ஒரு இடமும் பார்க்கல, போய் சுத்தி போயிட்டு உடனே ஓடி வந்துட்டீங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்த முறை போய்க்கு அப்பாட்ட சொல்லுங்க, நிறைய இடம் இருக்கு, நாங்கள் போய் பார்ப்போம். அங்கே என்ன சூ இருக்கு, தாமரை கோபுரம் இருக்கு, அதை விட நிறைய இடங்கள் எல்லாமே கொழும்புல இருக்குது. அழகா குட்டீஸுக்கு இருக்கு நிறைய. அப்புறம் நீங்க வளர்ந்துடுவீங்க, அப்புறம் கூட்டிட்டு போக மாட்டீங்க. நீ வளர்ந்துட்ட, தேவையில்லை, விடு அப்படின்னு தான் சொல்லுவிடும். அப்ப நாங்க இப்பயே போயிடணும் என்ன? சரி, திருவோணமலைக்கு ஏன் போனீங்க? திருகோணமலைக்கு ஒரு வெட்டிங்கா போனாங்க. ஓகே. அங்க நிலாப்பள்ளி பீச்சுக்கு போனாங்க. ஓகே. வந்து பார்க்குக்கு போனாங்க. அப்ப அந்த சுடுதண்ணி கிணறு எல்லாம் போகலையோ? இல்ல. ஏன்? போய் பார்த்துருக்கலாமே. ஒவ்வொரு கிணறும் ஒவ்வொரு மெல்லிய சூடா இருக்கு, வித்தியாசமா இருக்கும். கை வச்சு பார்க்க தெரியும். அடுத்த முறை போய்க்க கட்டாயம் போங்க. அப்ப திருக்கோணேஸ்வரம் போயிலையோ உங்களோட சிவனிட்ட? போயிருக்கிறீங்க. அப்ப சிவனிட்ட போய் கும்பிட்டாச்சு எல்லாம் அழகா. மைத்ரேஜி என்ன கும்பிட்டு நீங்கள் சிவனிட்ட? நான் நல்லா படிக்கணும். ஓகே. ஒட்டுமி சர்டிஃபிகேட் வாங்கணும். அச்சோ, அப்ப எல்லாம் வாங்கப்படுவதோ? ஏன் அப்படி என்ன மார்க்ஸ்ல விடுறீங்க? எழுத்து பிள்ளைகள் சிலருக்கு எழுதாம விடுறது. எழுதாம விட்டா மார்க்ஸ் வராது. இல்லைன்னா கவனிக்காம எழுதாம விடுறது. ஏன் அப்படி எங்க போகுது உங்களோட கவனம்? எக்ஸாம் பேப்பர்ல இருக்கணும் கட்டாயம். எல்லா பேப்பரும் சட்டியோ பிள்ளைங்களை தெரிஞ்சதை அதில் எழுதிடணும். எழுதியக்கில் நீங்கள் எழுதிட்டு ஒரு திருப்பி வாசிச்சிங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற பிள்ளைய நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன சேவலை நாங்கள் சேவலண்டு தான் எழுதணும். சோவலண்டு எழுதினா பிள்ளை தானே, அர்த்தம் மாறிடும் தானே. அப்போ டீச்சர் பிள்ளை தானே போடுவா. சரி, இந்த முறை வந்து கவனிச்சு வடிவாக எழுதணும். நிறைய வாசியுங்கோ. நிறைய வாசிச்சிங்களா அப்படின்ற சொன்ன எழுத்து பிள்ளை வராது. வாசிக்கிற நீங்கள வீட்டை இல்லை தானே? ஏன் வாசிக்கிறீங்கள? கட்டாயம் ஒரு கணக்கட்ட நேரம் வேண்டாம், 10 நிமிஷம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எடுத்து வாசிங்க. வாசிச்சிங்களா அப்படின்னு சொன்னாலும் எழுத்து பிள்ளை வந்து எங்களுக்கு வராது. ஏன்னா நாங்கள் எழுத்து கூட்டி வாசிக்க எங்களுக்கு ஞாபகம் நிற்கும் தானே. அதோட நாங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்றத நிப்பாட்டிட்டு பயறு உளுந்து கவுப்பி அப்படின்னு சொல்லி சத்து சாப்பாடு சாப்பிட்டா தான் ஞாபகமும் நிற்கும். சரியோ மைத்ரேஜி? கட்டாயம் நீங்கள் அடுத்த முறை ஒற்றுமை எடுப்பீங்க. சரியா? சிவன் உங்களுக்கு கட்டாயம் அருளுவேன். மழலைகள் நேர நிகழ்ச்சி ஊடாத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். மைத்ரேஜி அழகா கதைச்சிருக்கிறேன். மற்ற 2 குட்டிஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? அழகா ஒரு தலைமுடியில பூவும் வச்சு, என்ன பூ வச்சிருக்கிறீங்க? ஆத்விகா. சரியா பேர்? ஆத்விகா. ஆத்மிகா. அப்ப நீங்க எப்பயுமே ஆத்மீகமா இருப்பீங்களோ? ஆத்மிகா. அப்ப இப்பெல்லாம் நாங்க ருத்ர தாண்டவம் ஆடுவீங்க, அதாவது கோவப்படுவீங்களா இப்பெல்லாம்? அண்ணா அப்ப சும்மா அடிச்சா சும்மா அடிச்சா ருத்ர தாண்டவம் தான், அப்படித்தானே? ருத்ர தாண்டவம் என்ன சொல்லுங்க பாப்போம். சிவண்டி ஒரு தாண்டவம் தான் ருத்ர தாண்டவம். அதாவது கோவத்துல வந்து ஆடுவார் டான். அப்படியே சூளத்தை அப்படி எடுக்கிறது. அப்படி ஆடுவீங்களா? அல்லது அண்ணாவோட சண்டை பிடிச்சா? சண்டை பிடிப்பீங்க. வேற என்ன செய்வீங்க? அடிப்பேன். சரி, இல்லை நீங்க ரெண்டு பேருமே போயிட்டு அண்ணாவும் நீங்களுமே. அண்ணாக்கு என்ன பேர்? ராம்ராஜ் சர்மா. என்ன பேர்? ராம்ராஜ் சர்மா. ஓகே. வேற யார் இருக்கிற பேட்ட? அப்பா, அம்மா, அண்ணா. சரி, அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன பேர்? அம்மாவுக்கு ஜனனி, அப்பாவுக்கு சிவானந்த சர்மா. ஓகே. 2 பேரும் என்ன வேலை செய்யணும்? அப்பா ஐயர், அம்மா வேணும். ஓகே. அம்மா வந்து உங்களையும் அண்ணாவையும் பார்க்குறார். அப்பா வந்து ஐயர். எந்த கோயிலுக்கு அப்பா பூஜை செய்வார்? தெரியாது. எங்கேயோ கோயிலுக்கு போறார், அப்படித்தானே? 4-5 கோயில் போறார். 4-5 கோயிலுக்கு போறதால எங்களுக்கு எந்த கோயிலுன்னு தெரியும். பிள்ளைக்கு எந்த கடவுள் பிடிக்கும்? சாய்பாபா.
சீரடி சாய்பாபாவோ? இல்ல சாய்பாபா. சாய்பாபா. அப்ப சாய்பாபாக்கு யாரோட போறீங்க? யாரோட போவீங்க சாய்பாபாக்கு? போறதில்ல, ஆனா பிடிக்கும் பிள்ளைக்கு. அப்படியோ? சரி, யார் அப்ப விட கும்பிடுறது சாய்பாபாவை உங்களை விட? அப்ப உங்களுக்கு எப்படி? சும்மா சில நேரத்துல இப்ப கும்பிடுவேன். இல்ல அண்ணா பெருசா கும்பிட மாட்டேன். அம்மா அப்பா. அம்மா அப்பா. சரி. ஆனா அவங்க வேற கடவுள், நான் சாய்பாபா இல்ல. நீங்க மட்டும்தான் சாய்பாபா பக்தி. கண்ணுக்கெல்லாம் வேற அடிச்சு விட்டது. இவாண்ட அத்தை தான் எனக்கு. இவாண்ட அத்தை இல்ல, அவாண்ட அம்மா. இவாண்ட அம்மா தான். அவாண்ட அம்மா உங்களோட அத்தை. சரி, அத்தைட்ட அப்ப நீங்க டான்ஸ் பழக போறீங்களோ? இல்ல, நான் பழகவே இல்லை. ஏன்? அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு அதாவது பிடிக்கும்ன்றது டான்ஸ் பிடிக்குமோ, பாட்டு பாட்டு பாட பாட்டு பாட்டு பிடிக்குமோ? என்ன பாட்டெல்லாம் பழகி வச்சுக்கிறீங்க பாடி? பாட பேச தெரிய பாடு வேண்டா, பாட சொல்லி தந்தா. சொல்லி தந்தா நான் ஏன் அப்ப பிள்ளைக்கு டான்ஸ் பிடிக்குது இல்ல? சரியா, விருப்பம் இல்லை அப்படித்தானே? பிள்ளைக்கு என்னமா வர விருப்பம்? டீச்சர். டீச்சர் என்ன பாட டீச்சரா வரணுமென்ற ஆசை? இங்கிலீஷ். இங்கிலீஷ் டீச்சரா வரணுமென்ற ஆசை. இப்ப எனக்கு இங்கிலீஷ்ல என்ன செய்து காட்ட போறீங்க? சாங் அண்ட் மைசெல்ஃப். மைசெல்ஃபும் சாங்ஸும். சரி, பாடுங்க பாப்போம். With my eyes I see, with my mouth I speak, with my nose I sniff, with my fingers I eat, with my hands I feel. Thank you for helping me. Thanks. ஓகே, யார் சொல்லி தந்தது? புத்தகத்துக்கு படிக்கிறது தான். புத்தகத்துல இருக்கிறது படிக்கிறது தான். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? மாயிப்பை சத்திய சாய் ஸ்கூல், கிரேட் 4. ஓகே, அப்ப அதாலதான் உங்களுக்கு சாய்பாபா பிடிச்சிருக்குது என்ன? அந்த ஸ்கூல்ல படிக்கிறதால. டீச்சருக்கு என்ன பேர்? சரோஜினி மிஸ். சரோஜினி மிஸ். சரி, ஓகே. என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு? வாலிபால். வாலிபால். சாப்பாடு என்ன பிடிக்கும்? நூடுல்ஸ். அச்சோ, மச்சாளுக்கு ஒரே விருப்பம் போலான் இருக்கு. நூடுல்ஸும் கொத்து ரொட்டியும். கொத்து ரொட்டியும் அம்மா வாங்கி தருவாவோ? கொத்து ரொட்டி எல்லாம் செய்வா விட்டு மரக்கறியிலும் வெட்டி. நீங்க என்ன ஹெல்ப் செய்து கொடுக்குறீங்க அம்மாக்கு அப்ப கொத்து ரொட்டி செய்யற டைம்? வெங்காயம் அப்படி எடுத்து கொடுப்பேன். அம்மா கேட்டா மட்டும்தான், மற்றபடி அங்க போறதில்ல அந்த பக்கத்துக்கு. அண்ணாவோட டுசும் விளையாடவே சரி பிறகு எங்க போறது நாங்கள்? அப்படியோ? சரி, அப்பாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? தெரியாதோ? ஏன்? இன்னைக்கு என்ன சாப்பிட்டு வந்தீங்க வீட்டை? இன்னைக்கு தோசை. தோசை. அப்பா என்ன சாப்பிட்டவர்? அண்ணா என்ன சாப்பிட்டவர்? அப்பா தோசை. ஓகே. அண்ணா இட்லி. ஓகே, அப்பா அம்மா 2 சாப்பாடு செய்யணும் வீட்டு. அப்படியே? ஏன்னா அண்ணாக்கு தோசை பிடிக்காதோ? பிடிக்கும். சில நேரத்தில் சாப்பிடுவோம், சில நேரத்தில் இட்லி சாப்பிடுவேன். மாறி சாப்பிடுவேன். மாறி சாப்பிடுவார். சரி, உங்களோட வீடு அங்கே இருக்கு? சங்கானை. சங்கானையில இருந்து மாறிப்ப வரீங்க. அப்படியே? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆத்மிகா எங்களோட அழகாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஆத்மிகா நாளைக்கும் எங்களோட கதைக்க போகிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். நாளைக்கு ஆத்மிகாவும் துவாரகாவும் எங்களோட கதைக்க போயிடும். தொடர்ந்து இந்த டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.